காலை வணக்கம் உறவுகளே. ரைட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் திரும்பியும் இப்போ நாச்சுரலாக நிற்கிறேன். சின்னா லாவ் ப்ராஜெக்டுக்காக இப்போ ஒழிக்கிற போகிறேன். கரடிக்குண்டை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. எல்லாம் செட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைக்கிள் எடுத்துட்டேன், கத்தி எடுத்துட்டேன், குடை எடுத்துட்டேன். கொஞ்சம் மழை குடமாக இருக்கிறதால குடை கொண்டு வரேன். சில இடங்கள்ல இந்த இதில் கொண்டு போகிற பொருட்கள் வந்து நினைஞ்சிருந்தானே, அப்போ குடையை பிடிச்சி ஒன்று நிற்கணும். அப்போ இன்றைக்கு நடக்க போகிற விஷயங்களை வந்து ஷூட் பண்ணலாம்னு யோசிச்சுனா, நேற்றும் போனாங்க. நேற்று நான் மழை பெய்து கொண்டு இருக்கிறதால கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடல. இன்றைக்கு போகிறேன். அப்பா ஜாயிண்ட் ஆவார். இப்போ கடலுக்கு போயிட்டார், வருவார், வந்து ஜாயிண்ட் ஆகுவார். ஓகே, சைக்கிள் எடுப்போம். வேறுங்க சைக்கிள் ரெடி ஆகிட்டு. இந்த சைக்கிள் பேக்குக்கு தண்ணி, ஒரு தண்ணி பத்தில் கொண்டு போனால் நல்லா நினைக்கிறேன். தண்ணி தான் தம்பிங்க, வா தண்ணி எடுத்த அந்த உள்ளுக்குள்ள கிடக்கல தண்ணி. வேறு அதில் தண்ணி எடுத்தா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணியை கொண்டு போனால் தான் நல்லா. அதில் இருக்க போத்தல் ஓகே. நான் முன்னரே சொன்ன மாதிரி பூமரங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றது இந்த வீட்டு தோட்டம் செய்கிறதுக்காக இந்த கத்தரி, வெண்டி, மிளகாய் அதுகள் நாட்டுறதுக்காக இது மிளகாக்கண்டு, அதுக்கான ஒரு ஒழுங்குகளை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேக்கிங் வேண்டணும். ரைட், அதுதான் இது. மிளகாக்கண்டுகள் வந்து வச்சுருக்குறோம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், பதியம் வச்சுருக்கு, நிறைய இருக்குது. இதை பிடுங்கித்தான் பிரித்து வைக்கணும். ரைட், தண்ணி வந்துட்டு நாங்கள் ஒழிக்கிறோம். தண்ணி எடுத்தாச்சு. ரைட், கத்தியும் ரெடி ஆகிட்டுது. போகிற வழியில் கொஞ்சம் பனைமட்டை வட்டி கொண்டு அப்படியே கரடி கொண்டு போனோம்னா சரி. இன்னும் பத்தையில் தண்ணி பாருங்க. போகிற இடமெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் பத்தையில் தண்ணி. ஓ, ரைட், ஒழிக்கிடுவோம். சைக்கிள் கொஞ்சம் தூரம் மூடலாம். அங்கால உருட்டி கொண்டு தான் போகணும். என்னுடைய பாதைகளை பாருங்க, போகிற வழியை பாருங்க. அப்படியாண்டு ஈரத்தன்மை இன்னும் இருக்குது, தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. ரோட் வழியில் கொஞ்சம் காற்றடிக்கிறதால ஹெதியாக காஞ்ச நினைக்கிறேன். ஆனால் வீடுகளுக்கெல்லாம் தண்ணி நிற்குதுங்க. வேறு எங்களுக்கு இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் தண்ணி இருக்குது. ரோட்லேயே நிறைய தண்ணிங்க. இந்த வீடியோ நான் போடுறேன், அதை பாருங்க. அப்படியே இந்த ரோட்டை பற்றிய வீடியோ போட்டுருக்குறேன்னு பாருங்க, யூடியூப்பில் இருக்குது. நான் வேற பாருங்க, தண்ணியை முடுக்கிட்டேன் வீடியோ. கட்டாயம் எடுப்போம். ரைட், இதால் வெளிக்கிட்டு போகிறேன். மற்ற ரோட்டால் போயில்லை. இப்போ நான் இதால் தான் போகிறேன். நடந்து தான் போகணும். ஓகே, தண்ணி நல்ல ஆழமாக தான் நிற்குது. இது பாருங்க, இன்னும் வடி இல்லை தண்ணி. ரைட், இதை பார்த்து கொண்டு இருந்தால் வேலை செய்து முடிக்கல. அது அதனால் நான் பயணத்தை ஆரம்பித்து விட்டேன். சர்ச், சாலோம் சூசியஸ் ஆலயம். அதுக்குள்ளேயும் தண்ணியாக நிற்குதுங்க.
நான் நினைக்கிறேன் இது ஏற்கனவே இந்த தண்ணி நின்ற குளங்களுக்குள்ள கொண்டு வந்து வீடை கட்டியிருக்காங்க போல. ஆரம்ப காலத்தில் இதுக்குள்ள குளம் தான் இருந்தது தெரியலன்னா அப்படி தண்ணி நிற்குது பாருங்க. நாச்சிக்குடா கிராமத்தை பாருங்க. இதை தாண்டி தான் சின்ன லாப்ஸ் ப்ராஜெக்ட் ஏரியாவுக்கு போகணும். அங்கே தான் கடைக்குண்டுன்னு சொல்லி இடம் இருக்குது. கரடிக்குன்று அது அங்கே தான் அந்த வேலைகள் தொடங்கியிருக்கிறேன். நிறைய கனவுகளோட விடயங்களை மையப்படுத்தி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, அனைவருடைய உதவிகளும் சப்போர்ட்டுகளும் வேண்டும். இப்போ இல்லை நான் இப்போ சொல்லுவேன் என்ன மாதிரி என்று உதவிவீர்கள் என்று நம்புகின்றேன். ஓகே, ஏனென்றால் என்னுடைய கிராமத்தை முன்னேற்றணும், ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. நாங்கள் படித்து முன்னேறி ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சிறார்களும் படித்து வேறு நிறைய துறைகளில் முன்னேறி வேறு துறைகள்லேயும் ஈடுபடணும். இவங்க தண்ணி அவங்க படித்து முன்னேறி ஓரளவுக்கு வந்தாங்கன்னா தான் இந்த நிலைமையெல்லாம் மாற்றலாம். இல்லாட்டி இப்படியே நான் வீடியோ எடுத்து ஆடி கொண்டிருக்க வேண்டியது. ரைட், வசதி வாய்ப்புகள் இருக்குது, பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் படிப்புன்றது கட்டாயம். அதை விட வேறு நிறைய விடயங்களும் இருக்குது. இது பாருங்க தண்ணி, வீட்டுகளெல்லாம் தண்ணி பாருங்க. தண்ணி எப்படின்னு முழங்கால் மட்டத்துக்கிட்ட வந்து தண்ணி. ரைட், சின்ன லாப்ஸ் ப்ராஜெக்ட் தண்ணியானாலும் விடமாட்டேன்ற ரீதியில் போய்கொண்டிருக்குது வேலைகள். அப்பா வேறு அப்பா கடலுக்கு மீன் எடுக்க போயிட்டார். வீடு வழியில் எல்லார வீடுகள்லையும் பெரும்பாலும் தண்ணி நிற்குது. நம்ம வடி இல்லை பாருங்க. பார்த்தீங்களா? நேற்று நிறைய நின்றது, இப்போ கொஞ்சம் வடிஞ்சிட்டுது. இப்படி என்ன இல்லாமல் டெங்கும் வந்து மலேரியாவும் வரும். நல்ல ஒரு வடிகால் அமைப்பு இங்கே செய்யணும். அதே நேரங்களில் அந்த ரோட்டில் வந்து உயர்த்தி போடணும். பாதைகள் வந்து மிகவும் முக்கியமானது. என்ன நடந்தாலும் இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு பிரயாணங்களை மேற்கொள்கிறதுக்கு வந்து தடைகள் ஏற்படக்கூடாது. ஓகே, அங்கே போய் எடுப்போம். இப்படி தண்ணியை நான் காட்டிக்கிட்ட எவ்வளோ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள். என்ன ஒரு பாதையால் வரிட்டேன் நான். இதால் தான் வந்தேன் நான். இப்போ அடுத்த ரோட் இதுக்கு ஒரு மணல் வீதி தான் பாருங்கள். என்ன ஒரு ஐயா அம்மங்கால் சைக்கிள் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதுலேயே நேற்று நிறைய தண்ணி நின்றது, இப்போ கொஞ்சம் படிஞ்சிட்டுது பாருங்கள். ஒரு ஐயா போய் கொண்டிருக்கிறார். ரைட், கிட்ட வந்துட்டோம். என்னத்துக்குன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி போகிற வழியிலேயே கொஞ்சம் பனைமட்டையில் ஓட்டிகிட்டு போனால் அடைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்காக தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். பனைமட்டையை கொஞ்சம் ஒட்டி கொண்டு போவோம். பாருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு கிட்ட நான் நடந்து போகணும். மங்காள பக்கம் தொங்கல் மட்டும் போனால் தான் ரோட்டுக்கு வரலாம். ரைட், அதுக்கிட்ட போய் காட்டுறேன். பார்த்தீங்களா இவ்வளோ சோலையாக என்னுடைய கிராமம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரங்கள், எங்கே பார்த்தாலும் இயற்கை. ரைட், இவங்க தென்னம்பிள்ளை நல்லா காற்றடிக்குது, அசையுது. அங்கேயும் இங்கேயும் மாமரம் நிற்குது, பனைகள் நிற்குது. மற்றது என்னது, நல்ல ஆலமரங்கள் நிற்குது. ரைட், பலா இருக்குது, எல்லாம் இருக்குது. நெல்லி இருக்குது, வேம்பு இருக்குது. ரைட் ரைட், உருவா கொடுங்க பாருங்க. இதில் பனை மட்டும் இருக்குது. இதைத்தான்
வெட்டப்புறம் இதுகளை மாதிரி நிறைய பனைமட்டைகள் வந்து போகிற வழியிலலாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். சில ஆக்கள் வீட்டில் இருக்கிறதுல வந்து தாங்களே எடுப்பாங்க, அதனால் வெட்ட இல்லாது. ரோட்டில் அப்படி விழுந்து கிடக்கிறதுல வந்து நாங்கள் வெட்டி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வெட்டுறோம் பாருங்க அப்படின்ட்டு. ரைட், கேமரா செட் பண்ணியாச்சு. வெட்டுவோம் பனைமட்டை. பார்த்தீங்களா, இப்படி தான் வெட்டுறது பனைமட்டை. கவனமாக இருக்கணும், கையில் வெட்டி விட்டுரும். இந்த கரக்குகள், இதில் கரக்குகள் இருக்குது சார் ரெண்டு பக்கமும். பாருங்க, இதான் பனைமட்டை. ரைட், மோட்டர் சைக்கிள் ஒன்று வருது. கேமராவை விழுத்திட்டு போயிடுவார், பூரா கவனமாக இருக்கணும் பார். ஐயா மோட்டர் சைக்கிளில் வர பாருங்க அப்படியாங்க. ஓ, சும்மா அந்த போகிற வாரதுல எடுத்து கொண்டு இருக்கிறேன். இது இந்த யூடியூப்பில் போடுறக்கா அது மழை வெள்ளம். இப்போ நான் இந்த ரோட்டில் இருக்கிறது நான் வந்து பழைய வைத்தியம். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் இங்கே இருக்கிறேன்னா இப்போ அங்கே யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிறேன். எந்த இது யூடியூப்பும் கூட சின்ன லாஃபன் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த ரோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இது அங்கே மெட்ட ரோட்டெல்லாம் எடுத்து போட்டேன். இதெல்லாம் இந்த கிரவலத்தில் பறிச்சு விட்டேன் எல்லாம். இது என்ன பிரச்சனை, பெரிய ஸ்டோரி ஒன்று. இது இப்போ இடையில முதல் இந்த ரோட்டெல்லாம் வந்து இருக்கையில் தானே இல்லை. நான் வந்து இப்போ 33 வருஷம் இந்த ஏரியாவில். அப்போ இது மணலாக தான் இருந்தது முதல் ஆரம்பத்தில். சும்மா இதிலே சொல்லி விடுங்க, அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுவோம். இதிலே சொல்லி விட்டா கரைச்சல் இல்லை. சரி, ஐயா வந்திருக்கிறார். முதல் சேர்மனாக இருந்தவர், வைஸ் சேர்மனாக இருந்தவர் பூனேரி டிஎஸ்எஃப் இதில் பிரேசியல சபையில், பூனேரி பிரேஸ் சபையில். ரைட், இதில் ஒரு சந்திப்பு, திடீரென்று ஒரு சந்திப்பு. ரைட், அவர் இந்த ரோட்டை பற்றி சொல்லுவார். இது வந்து நான் நினைக்கிறேன் குழந்தை வீதி என்ன நாச்சிக்குடா பாடசாலைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ரோட். 2 ரோட் இருக்குது. இது வந்து மெட்ட பக்க ரோட். நான் அந்த ரோட்டை வந்து நான் காட்டிட்டேன், நங்கால பக்கம் இருக்கிற ரோட்டை காட்டிட்டேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து மெட்ட ரோட், இதுவும் ஒரு மணல் ரோட் தான். ஆனால் மெட்ட ரோட் வந்து என்னென்னு சொன்னால் கேவல் போட்டுக்கிறாங்க, அதுவும் பள்ளமாக தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. ரைட், இந்த ரோட் பற்றிய ஒரு ஸ்டோரி தான். ஒரு இதை பற்றிய ஒரு மக்கள் படுற கஷ்டங்கள், அவலங்கள், மற்றது இதை பற்றிய விடயங்களை வந்து அவர் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறதால இதை பற்றி தகவல் வந்து அவருக்கு தெரியும். அவரை கண்டது சந்தோஷம். சொல்லுங்கய்யா இந்த நான்களை பற்றி. என் பேர் வந்து முடியப்பெமிலி அம்புள்ள. நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர். ஓகே, நான் மடுவலயத்தில் பிரதி கல்வி பணிப்பாளராக வேலை செய்து போட்டு இப்போ 10 வருஷமாக ஓய்வில் இருக்கிறேன். நான் இங்கே பொது அமைப்புகள் அதில் கூடுதலாக ஈடுபடுறபடியாலேயும் நான் 2008 2009 இந்த 2019-18 இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு இரணதீவு வட்டாரம் என்று சொல்லப்படுற நாச்சிக்குடா இரணதீவை உள்ளடக்கின கிராம சேவலர் பிரிவில் ஒரு அங்கத்தவராக தெரிவு செய்யப்பட்டு கடைசி காலங்களில் உதவி தவிசாளராக இருந்தேன். இந்த ரோட்டை பொறுத்தவரையில் பெரிய ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குன்னு என்று சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட 33 வருஷங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்டது. என்னென்னா, இங்கே வந்து ஆக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் மற்ற தீவு பகுதிகளில் இருந்தும் வந்து குடியேறி இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து பெரிய தென்னந்தோட்டங்களாக இருந்தது. இங்கே இருந்த ஆக்கள் திட்டம் இல்லாத ஒரு செயற்பாட்டால் வீடுகளுக்கு அதுகளுக்கு மண்ணுகளை கூடிய அளவில் கண்ட இடங்களில் தோண்டி எடுத்து வீடுகள் கிணறுகள் சுத்துமயில் கட்டினபடியால் நிலம் வந்து தாழ்வாக போயிட்டு
மற்ற அந்த வகையில் வந்து அடுத்தது வந்து நாச்சிக்குடாவினுடைய தரை அமைப்பு வந்து பூகோள ரீதியாக கடற்கரைக்கு அண்டி இருக்கபடியால் 2 விஷயத்துக்கு தலை கொடுக்கணும். ஒன்று வந்து கடல் வெள்ளம் உள்ளுக்கு வரும், அதே போல் மழை வெள்ளம் வெளியே போகும். அந்த வகையில் இங்கே வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி போடுறது, வளவுக்குள்ளே தண்ணி போடுறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. இதே போல் ஒரு கட்டம் வந்து ஏற்கனவே 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றுக்கு திரும்ப 5வது வருஷத்துக்கு வந்தது. இந்த ரோட்டில் வந்து முதல் ஒரு வாகனமும் எதுவும் போகலாமல் இருந்தது. 120 பனை நாங்கள் பனை அபிவிருத்தி அதிகார சபையில் பிரதேச சபையில் தீர்மானம் எடுத்து இங்கிருந்த மரம் எல்லாம் பட்டி எல்லாம் துப்புரவாக்கி இது பெரிய ஒரு கார்பெட் ரோட்டாக போடுறதுக்கு, அதாவது 3 பில்லியனில் போடுறதுக்கு ஆர்டிஏ எஸ்டிமேட் எல்லாம் தயாரித்து கேண்டிங் ஓவர் செய்த வேளையில் நாட்டின் ஏற்பட்ட பொருளாதார காரணமாக தடப்பட்டுச்சு. திரும்ப இந்த ரோடு மட்டுமா இந்த ரோட்டு 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு அவங்க எஸ்டிமேட் செய்து கள விஷயம் செய்து மரம் எல்லாம் பட்ட சொல்லி வெட்டி பிறகு எனக்கு அந்த மிச்சம் என்னென்னா கடைசியில் நான் கள்ளமா மரம் மறுத்தவன்னு சொல்லி கோர்ட்ஸுக்கு போய் 5 வருஷம் வழக்கில் திரிஞ்சு போட்டு இப்போ வழக்கிலேருந்து விடுபட்டு இருக்கிறேன். இப்போ திரும்ப என்னென்னா பிரதேச சபையால் 1 மில்லியன் அனுப்பி அந்த 1 மில்லியனில் களியும் கிரவலும் போடுறோன்னு சொன்னவே. அப்போ நான் சொன்னேன் அது பிரயோசனம் இல்லாத வேலை போட்டால் பெர்மனன்ட் ரோட்டாக போட போகணும். ஏனென்றா இந்த பாதையும் வந்து அப்படியே போய் அன்னவேளாங்கண்ணியால் போய் கடற்கரைக்கு போடுறது அது நாளாந்தம் இந்த வீதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கிட்ட பிரயாணம் செய்கிறாங்க. அப்போ இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு முதல் உள்ளூராட்சி ஆணையாளரால் மாகாண சபை நிதி ஒதுக்கீட்டில் 7 மில்லியன் ரூபாவில் 800 மீட்டருக்கு நிரந்தரமான தார் ரோட்டம் போடுவதாக தீர்மானம் எடுத்துக்கிறார்கள். ஆனால் இன்னும் இதுக்குரிய எஸ்டிமேட் தயாரிக்கிற வேலைகள் அது செய்கிற வேலைகள் செய்யலை. இப்போ அடிக்கடி இருக்கிற அங்கே தொழில்நுட்ப பிரதேச சபையில் இருக்கிற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஏசிஎல்சி ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க மழை வெள்ளத்தில் எவ்வளவு தண்ணி இருக்குது, எவ்வளவு தண்ணி ஓடுதுன்னு சொல்லி. இங்கே வந்து இது வருஷம் முழுக்க இப்படியே நடக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த 2 மாதம், அதாவது மார்கழி கார்த்திகை மாதங்களில் தொடர்ச்சியாக இப்படியான வெள்ளங்கள் வாரத்தால் இங்கே இருக்கிற வாகனங்கள், பிள்ளைகள், பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், நோயாளிகள் எல்லாரும் சிரமப்படுறாங்க. அப்போ ஆனபடியால் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த 1 கிலோமீட்டர் வீதியை அமைச்சு தருமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராய், நன்றி. சரியா? நன்றி. முழு ஸ்டோரியும் சொல்லிட்டேனே. ஓகே, ஐயோ நல்லா. ரைட். ஒரு ஆளோட இவ்வளோ நேரமும் ஒரு இன்டர்வியூ ஒன்று முடிச்சேன்னா அப்போ அதோட அந்த மினக்கட்டத்தால் ஒன்றும் செய்யலாம் விட்டுது வெட்டுவோம் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா மட்டை எப்படியான்னு? இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் வெட்டுறதுக்கு. ரைட். ஒரு மட்டை பாருங்க 20 ரூபா படினால 3 மட்டை 60 ரூபா. இப்படி நான் வெட்டி சேர்த்து வேலி அடைச்சி கொண்டு வரேன். காஸ்ட்டு வேஸ்ட் ஆகாமலும் இப்படியும் வேலை செய்யலாம். ரைட். ஐயோ, இந்த ரோட்டை பற்றி ஒரு ஆள் வந்து சொன்ன வேற நான் கேட்டேன். அப்போ அதை பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் போடுறேன், அதையும் பார்க்காதாக்கள் பாருங்கோ. இன்னும் ஒரு மட்டை வெட்டலாம் போல இருக்குவார். நல்ல பனை மட்டை இருக்குது. இந்த காத்தோட விழுந்து போய் கிடக்கலாம். ரைட். இன்னும் முண்டு வெட்டுவோம்.
வடிவா அப்படி சீவு எடுத்தால் தான் அடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரைட், வடிவா வட்டி எடுக்கணும் சீவி. மழை குணமாக இருக்குது, திரும்பியும் மழை வரப்போது போல இருக்குது. ஓகே, இன்னும் இருக்குது வெட்டுறதுக்கு, வெட்டி கொண்டு போவோம். இப்படி தான் பெண்ணமட்டை வெட்டுறது உறவுகளே. ஓகே, பெண்ணமட்டை இப்படி தான் வெட்டி எடுக்கிறது. வெட்டி எடுத்து இந்த இப்படி வேலிகளுக்கு அடைக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி. கொண்டே சின்னா லாவ்ஸ் ப்ராஜெக்டில் வந்து வேலி அடைக்கிற வேலையில் போய் கொண்டிருக்குது. அதில் முடிச்சு போட்டு அடுத்த நடவடிக்கைகளை வந்து தொடருவோம். ஓகே, சரி. இதில் இருந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டோம். கொண்டே மட்டைகளை இதில் ஏற்றிட்டு சைக்கிள் ஏற்றி போட்டு வெளிக்கிடுவோம். பாருங்கள், தண்ணியில் நிற்குது அந்த சைக்கிள். ஓகே, இங்கே பாருங்க, மட்டை வெட்டின மட்டைகளை 10 மட்டை கிட்ட வெட்டியிருக்கிறேன், பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் ப்ரொஜெக்டை விடக்கூடாதானே. ஓகே, இதை கொண்டு சைக்கிளில் ஏற்றி போட்டு போவோம், வெளிக்கிடுவோம். ரைட், ஓடுகின்ற மேடையிலே கயிறு கொண்டு வரல. கயிறு கொண்டாதானே பிரச்சனை இருக்குது. கயிறு கொண்டு வந்துருக்கோம். வச்சுக்கோங்க, அடைக்கும் நிற்கும் தெரியல. கயிறை கொண்டு வந்துருக்கோம், மறந்து போனோம் கயிறு கொண்டு. கயிறு கொண்டு வராதால பிரச்சனையாக இருக்குது. கயிறு கொண்டு வரல. நான் என்னத்தில் கட்டிட்டு கொண்டு போகிறேன்னு தெரியல. கயிறு தேவை. இதில் எங்கேயாவது கயிறை பார்த்துட்டு வரேன். கயிறு இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. தேவதை இளம் தேனி என்னை தொட்டுமாவே பொண்ணே. ஓஹோ, மழை பெய்ய போது போல நடக்குது. குளிர் காத்தடிக்குது. ரைட் ரைட் ரைட். ரைட், ரைட். இந்த டயர் நூல் கொஞ்சம் கிடச்சது, அதில் கட்டிட்டு வலிக்கிடுவோம். ரைட், கட்டாமல் ஒன்றும் செய்யலாது. ஏனென்றால் கட்டினா தானே இது நிற்கும். இல்லாட்டி அங்கால இங்காலையும் ஆடி அசைஞ்சு கொண்டிருக்கும். ஐயோ, உங்களுக்கு சரியும் இல்லையாப்பா. என்ன செய்கிறது, கயிறு இல்லாமல் வந்துட்டனே. இருக்கிறத கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிட்டு இப்போ வலிக்கிடுவோம். ஐயோ, அறுந்து கொண்டே இருக்கு. துண்டு துண்டாக இருக்குது. துண்டு துண்டாக அறுகிறது.
ரைட், கட்டி முடிச்சாச்சு. வலிக்கிடுவோமே, கையெல்லாம் அப்படியே கருப்பாயிடுச்சு வேறு. மறுபடியும் தண்ணீர் ஊடான பயணம் ஆரம்பம். ரைட், பின்னால் பாருங்கோ பனைமட்டையை கட்டிட்டேன். பாருங்க ஓடியா தெரியுதா, சைக்கிளில் கட்டியாச்சு. ஓகே, வலிக்கிடுவோம் வலிக்கிடுவோம் வலிக்கிடுவோம். ஓகே, அப்பா வாரண்டவர் வந்துட்டாரோ தெரியல, எங்கே நிற்கிறாரு தெரியல. இருக்கா அப்பாவையும் தொடர்பு கொள்ளணும். காலமாக சாப்பிடையும் இல்லை, சாப்பாடு எடுத்துகிட்டு சொன்னான் அப்பாவை. என்ன செய்கிறாரோ தெரியல. இன்னைக்கு வீட்டை சமையல் லேட் ஆகிட்டுது. இந்த பாதையில் வந்து கிட்டத்தட்ட 120 பனை மரத்துக்கு மேலே வெட்டியிருக்கிறாங்க. ஏனென்றால் பாதை அமைப்பதற்காக, ரோட்டு போடுறதுக்காக வெட்டியிருக்கிறாங்க. வேறுங்க நூற்றுக்கணக்கான பனைகள் வந்து வெட்டப்பட்டு தான் இந்த ரோட் போடப்பட்டிருக்கு. ரைட், ரோட் போடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. பிறகு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடியால் அப்படியே விடுபட்டு இருந்த இடம். போட்டிருந்தால் ஒரு கிரவல் ரோட், சரி கிரவல் இல்லை தார் ரோட்டில் அப்படியே காப்பட் போட்டிருப்பினோம். பார்த்தீங்களா, இந்த பாருங்க மதில் தெரியுதில்லை, இது வந்து பள்ளிக்கூடம் பாடசாலை நாச்சிக்குடா ஆனா அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை, ஆனா மூணா கானா பாடசாலை. இந்த மதில் தான் இது. ஓகே, தலைக்கில் அடிக்குது, எனக்கு ஏலாமல் இருக்குது. சைக்கிள் ரொட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்ட வந்துட்டோம், ரோட்டுக்கிட்ட. அதில் போய் எடுப்போம் வீடியோ. இந்த ரோட்டுக்கு ஏறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கம் தான் திரும்பி போகணும், கரடை கொண்டு போய். இங்கே பிள்ளைகள் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க இந்த ரோட்டாலேருந்து. ரைட், நிறைய பேர் இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. சரியான தண்ணி இதுக்கால. எங்கே வலிக்கிட்டாச்சு? பார்த்தீங்களா, நிறைய பேர் இதில் தண்ணிக்களால் வாரது சரியாக கஷ்டப்படுறீங்க. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் வந்து அதில் வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. நான் என்னென்னு சொன்னால், இந்த பனைமட்டையை வந்து வெட்டிட்டு வரலான்னு பார்க்குறேன். அதில் இருக்கிற பனைமட்டையை என்ன செய்கிறேன்னு தெரியல. பார்ப்போம், இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் கொஞ்சம் பனைமட்டை இடக்க வெட்டினா எல்லாம் போட. இந்த ஐயா வரார் பாருங்க எப்படின்னு. இந்த ரோட்டெல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறது நான் காட்டுறேன் படிவா. நேற்று நிறைய தண்ணி இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்குது. நேற்று இதால் வரைக்கும் நிறைய தண்ணி, நடந்து கூட போகலாமல் இருந்தது, அவ்வளோ தண்ணி. இப்போ கொஞ்சம் வடிஞ்சிட்டுது பாருங்க. ரைட், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இங்கே மக்கள் அனுபவிக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மழை காலம் வந்தாலே பிரச்சனை தான். இங்கே பாருங்கள், நேற்றெல்லாம் வந்து அதில் வெட்டுற கஷ்டமாக இருந்தது, வாகனங்கள் எல்லாம் போகிற கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிட்டுது. இருந்தாலும் பாருங்க, இறங்கி தான் போகணும். சைக்கிள் எல்லாம் வந்து ஓடி போகலாது. நிறைய பேர் வந்து பாருங்க, நிறைய பேர் இந்த பாதையை பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க ஆக்கள். குறிப்பாக வந்து இங்கே பாடசாலை மாணவர்கள் வந்து இந்த பாதையை பயன்படுத்த சரியான கஷ்டம். போக்குவரத்து செய்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. நேற்று நிறைய தண்ணி நின்றது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. சாரி, பார்த்தீங்களா?
இன்றைய கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்குது, அதனால் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நேற்று நிறைய தண்ணி பாருங்க, குளம் மாதிரி தான் நடந்தது நேற்று. ஆ ஆ யூடியூப்பில் போட்டதான் அதுக்கு பாதையெல்லாம் போடுவாங்களே சரியா? ஓ ஃபோட்டோஸில் எடுத்து தான் கூட டிஎஸ் ஆஃபீஸை கொடுக்குறது. நேற்று நிறைய தண்ணி இருந்தது தானே? போட்டி தான் வரீங்களா? கதைப்பீங்களா நீங்கள் அதை திருப்பணும். இவர் தான் அட்டை முதலாளி. இங்கே பாருங்க, அட்டை பண்ண முதலாளி. வர்றேன். ரைட். நிறைய பேர் இங்கே கடற்தொழிலாளர்கள், கடல் தொழில் செய்கிறவர்கள் வந்து இருக்கிறார்கள். பாருங்கள் படுற கஷ்டத்தை. இதில் ட்ராவல் பண்ணுற சரியான கஷ்டம். கண்டிப்பாக இந்த ரோட்டை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இது வந்து நாச்சிக்குடா குரடைக்குண்டுக்கான போகிற வழி. குரடைக்குண்டு நாச்சிக்குடா கிராமங்களுக்கு இடையிலான பாதை தான் இது. இங்கே பாருங்க. இந்த பாதையையும் போட்டு தந்தால், சரிப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய வேண்டுகோள். ரைட். இதை அப்படியே விட்டுட்டு நாங்கள் போய் பனை மட்டையை வெட்டி கொண்டு வருவோம். உறவுகளே, இப்போ இந்த பகுதியிலேயும் கொஞ்சம் பனை மட்டை இருக்குது, வெட்டி கொண்டு போவோம். பாருங்கள், அந்த துண்டுலேயும் இருக்குது, போய் அதுலேயும் வெட்டணும். இப்போ இதுலேயும் ஒரு 2-3 இருந்தது, கண்டுட்டான். அப்போ இதுலேயும் இந்த பனை மட்டைகளையும் வெட்டி கொண்டு வெளிக்கிடுவோம். ஓகே. பார்த்து போட்டோன்னா பிறகு கையெல்லாம் கொண்டு போய் வேண்டாம், கருக்கு இதில் சரியான. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பெரிய மட்டை. இல்லை, நீட்டு மட்டையாக இருக்குது. இந்த பேக் கொஞ்சம் தடையாக இருக்கிறதால இந்த பேக்கை கழட்டி வச்சுட்டு ஓட்டுவோம். வெட்டுறதுக்கு பேக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வச்சுட்டு வந்து பனை மட்டையை வெட்டுவோம். ஓகே.
ரைட், அதில் இந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக பாருங்க, அதில் 5-6 மட்டை இருந்தது, வெட்டியாச்சு. நல்ல மட்டை. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக அங்காள வெட்டுவோம். அங்காள இருக்கிற நான் சின்ன சின்ன மட்டையில் நான் நேற்று பார்த்துட்டு போனேன். பனை மட்டை ஒரு மட்டை 20 ரூபா போகுது. ரைட், ஒரு நாளைக்கு நான் ஒரு 50 மட்டை வேணுனால் 10 1000 ரூபா, 1000 ரூபாய் லாபம். ரைட், பார்த்தீங்களா? சின்ன லாஃப் ப்ரொஜெக்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஒரு வேலையில் இறங்கினா விடக்கூடாது, அப்படியே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி முடிச்சிடணும். அதான் என்னுடைய கொள்கை. ஓகே, இதுலேயும் கொஞ்சம் கிடக்க வெட்டுவோம். வேறு நாச்சிக்கூட ஆனாத்தானாக்கான பாடசாலை. ஸோ அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை, ஆனால் மூணாக்கான பாடசாலை. அதுக்கு முன்னெல்லாம் நிற்கிறேன் நான் பெனமட்டை வெட்டி கொண்டு. ரைட், இதே கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். recording. Slow motion recording. Okay, on the தேவையில்லை. ரைட், பணம் விதைகளெல்லாம் எடுத்து போட மாட்டாங்களே நாங்கள், கிழங்குகள். முதலண்டா போடுவாங்களே. இப்போ எல்லாம் போயிட்டேன். இந்த சும்மா கடந்து சும்மா முளைக்கு தானே. நானும் இப்போ கடைக்குள்ள கொண்டு போட்டேன்னா அது பண்டிகண்டு மட்டும் சொன்னார் அப்பா. பிரியோசனம் இல்லை அங்கே போட்டு. அது பிரியோசனம். அதான் நான் பெரிய பாத்தியா போனால் நான் அப்பா போட்டு பிரியோசனம் போன போட்டா நீ. ஆனால் ஆக்கள் இருந்தால் சரி. பண்டி வந்து அப்படி அந்த இதோட கண்டுது, அப்போ கிழங்க கண்ணோட கண்டுது. நான் என்னென்னு சொன்னால் இந்த பணம் விதைகளை கொண்டு பாத்தி போட்டினான். சின்ன லாவ் ப்ரொஜெக்ட் கடைக்குண்டில். அங்கே என்னென்னு சொன்னால் பண்டிகின்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. கிழங்கு வேற பண்டி எல்லாத்தையும் கிண்டி கொண்டு போயிடும். கிழங்கெல்லாம் ஆக்கள் இல்லாட்டிலும் பிரச்சனை. இப்போ என்ன நாங்கள் அங்கே ஆக்கள் போய் இருக்கையில் அதான் இப்போ துரிதமாக நான் வேலி அடைச்சி கொண்டிருக்கிறேன். இந்த பணம் விதைகள் எல்லாம் வந்து சும்மா கிடந்து அநியாயம். முதலெல்லாம் புறக்கி இங்கே தான் வேலை. ரைட், போட்டு பனங்கிழங்கு போடுறதான் வேலை. இப்போ பாருங்கள், அந்த புறமதி இங்கே சும்மா கிடக்குது. இந்த பனம் விதைகள் எல்லாம் சும்மா கிடக்கு. ரைட், எல்லாத்தையும் போடுவோம். எல்லாத்தையும் புறக்கி எல்லாத்தையும் போட்டு விளையாட்டுகள் இருக்குது. வெயிட் அண்ட் சி. ஓகே, பனங்கிழங்கு தார நல்லா இருக்கு. நான் நாச்சு கூட பனங்கிழங்கு எப்படி இருக்க மாதிரி சாப்பிட்டு பாருங்க. காதலான கண்ணே காணவில்லையா? ஓ ஓ ஓ நல்ல பெரிய மட்டை தான், ஆனால் பிஞ்சில் விழுந்துட்டு.
நல்ல மட்டை, சூப்பர் மட்டை. ரைட், மட்டதெல்லாம் வெட்டி கொண்டு போவோம். அங்கே போய் நடக்கிற விஷயங்களை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்பா அம்பரட்டுக்கும். நன்றி உறவுகளே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். சின்னா லவ் ப்ராஜெக்ட் அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. வெளியில் இப்போதைக்கு சொல்லலை நான் என்ன செய்ய போகிறேன்னு. இருக்குது விளையாட்டுகள், பாருங்க. வெயிட் அண்ட் சி. ஓகே, பாய்.